Hi friends, வணக்கம். வெல்கம் டு தருணின் சுவையரும்பு. இந்த வீடியோல ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான பீட்ரூட் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பீட்ரூட் பொரியலை இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா பீட்ரூட் பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். ஒரு கடாயில 1 டேபிள்ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு லைட்டாக பொரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கடலைப்பருப்பு ஆட் பண்ணியிருந்தேன். கடலைப்பருப்பு லைட்டாக கோல்டன் ப்ரௌனாக மாறினதுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயமும் ஒரு 2 போல் பச்சை மிளகாயும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயமும் பச்சை மிளகாயும் லைட்டாக வதக்கிக்கலாம். இது லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் போல் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலையெல்லாம் லைட்டாக வதக்கிக்கலாம். வெங்காயம் எல்லாம் பாதியாக வதங்கினதுக்கு அப்புறமா பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தா பீட்ரூட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. பீட்ரூட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்ததாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பை ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்தாங்க, அதையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கிறேன். பாசிப்பருப்பு இந்த பொரியலுக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். அதை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இந்த பீட்ரூட்டும் பாசிப்பருப்பும் குக்கறதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இது பாதியாக வெந்து வரட்டும், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா உப்பு ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பீட்ரூட் இப்போ பாதியாக வெந்து வந்துருச்சுங்க. பாசிப்பருப்பும் லைட்டாக வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் போல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் ருசிக்கு ஏற்றவாறு நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். தண்ணியெல்லாம் வற்றி நல்லா குக்காக இருக்குது. இது கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். இது லைட்டாக தண்ணி இருந்தாலும் அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்காது. தண்ணியெல்லாம் நல்லா வற்றட்டுங்க. இந்த ஸ்டேஜ்க்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் எல்லாமே வற்றிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பூ பீட்ரூட் பொரியலுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால 2 டேபிள் ஸ்பூன். பீட்ரூட் பொரியலுக்கு மட்டும் இல்லைங்க, எந்த பொரியல்னாலும் கொஞ்சமாக தேங்காய் பூ ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும். இதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பீட்ரூட் பிடிக்காத குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்கலேருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்த நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் ஆகும். இந்த பீட்ரூட் பொரியலை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.